எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசித்து நாம் யோசிப்போம். எங்கே வாசிக்கலாம்? எரேமியா 46:11. எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ கீலேயாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு. திரளான அபிழ்தங்களை நீ கூட்டுகிறது விருதா, உனக்கு ஆரோக்கியம் உண்டாகாது. இங்கே எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகையே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலர்களை பார்த்து அப்படி சொல்லுகிற ஒரு வார்த்தையை போல எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகைன்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த எகிப்தில் இஸ்ரவேலர்கள் இருக்கும் பொழுதா அல்லது இஸ்ரவேலர்கள் மனம் மாறி உண்மையான தெய்வத்தை கண்ட பிற்பாடா, ஏற்றுக்கொண்ட பிற்பாடா, இல்லை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற சூழ்நிலைகளா, எல்லாவற்றையும் வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு தெரிய வரும். இங்கே தேவனானவர் ஒரு தோல்வியையும், இங்கே தேவனானவர் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையையும் ஒரு சுகீனத்தையும் கூட சேர்த்து சொல்கிற விதத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ கீலேயாத்துக்கு போய் பிசின்தைலம் வாங்கு. அங்கு திரளான அமிழ்தங்களை நீ கூட்டுகிறது விருதா, உனக்கு ஆரோக்கியம் உண்டாகாது என்று படைத்தவர் சொல்கிறார். பெரியவங்கள இன்னைக்கு நாம் எடுத்துக்கொள்வோமே, நம்ம பகுதிகளில் நம்ம பார்ப்போம். ஒரு சுகீனம் என்று சொன்னால் பக்கத்து ஊருக்கு நம்ம போறோம். அங்க அதை சரியா அவர்கள் கண்டுபிடித்து மருந்துகளை கொடுக்க நினைக்கிற இடத்தில் இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அவங்க தான். அதனால நீங்க என்ன செய்யுங்க, திருச்செந்தூருக்கு போங்க, இல்ல தூத்துக்குடிக்கு போங்க, இல்ல நீங்க திருநெல்வேலி போங்க, இல்ல நாகூர் கோயிலுக்கு போங்க அப்படின்னு டாக்டர்ஸ் ஆலோசனை சொல்லி லெட்டர்லாம் எழுதி கொடுக்கறத பாக்குறோம். இன்னும் அதை தாண்டி எங்கெல்லாம் அவர்கள் மருத்துவ ஆலோசனைக்கு நம்ம அனுப்புகிறார்களோ அங்கெல்லாம் நாம என்ன செய்கிறோம், போகிறோம். திருவனந்தபுரம் அந்த பகுதிகளில், சென்னை பகுதியில் கூடுதலாக சொல்றோம். நல்ல வசதிகள் வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகலாம். அப்போலோ ஹாஸ்பிட்டல் எல்லா ஆலோசனை மருந்துகள், மருத்துவர்கள், மருத்துவ கருவிகள் என்னெல்லாம் சொல்லுகிறோம். அக்காலத்திலே இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் வாசிக்கிறோம், கீலேயாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு. ஒரு மருந்து பிசின் தைலம் வாங்கு. திரளான அமிழ்தங்கள், திரளான மருந்துகளை நீ கூட்டு. ஆனா நீ பிசின் தைலம் வாங்கினாலும், திரளான அமிர்தங்களை நீ கூட்டினாலும் அது விருதா.